அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான பல தகவல்கள் இருக்குது. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா 30வது மீடியா பிரீஃபிங். பிரிகேடியர் ஜெனரல் சவுத் அல்-ஒத்தையான், ஒஃபிஷியல் ஸ்போக்மேன், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், இராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 13 க்ரூஸ் மிசைல்களும் அதே போல் 15 ட்ரோன்களும் குவைத்துக்குள் என்றாகி இருக்குது. இதில் ஒரு சில ட்ரோன்கள் வந்து ஏர்போர்ட்டுடைய ஃபியூல் டேங்க் தாக்கப்பட்டதாகவும் மற்ற எல்லாமே சுட்டு வீழ்த்தப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் அடுத்த முக்கியமான தகவலை தெரிவிச்சிருக்கிறாரு பிரிகேடியர் ஜெனரல் நாசர் அபு சாலிப், உள்துறை அமைச்சகத்துடைய ஊடக பேச்சாளர். இதில் முக்கியமான விடயம், அதே போல் பார்த்திங்கன்னா பிரிகேடியர் ஜெனரல் முகமது அல் காரிப், குவைத்துடைய தீயணைப்பு துறையின் ஊடக பேச்சாளரும் இது சம்பந்தமான சில தகவல்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்பார்ந்த உறவுகளே, ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவதாக, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதாவது மிசைல் விழுந்து, இல்லை ஏதாவது ஒரு வண்டிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒன்றுலையோ, அல்லது இன்றைக்கி நான் கொஞ்சத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேனே அது மாதிரி எங்கேயாவது ஃபியூல் டேங்குகளில் விழுந்தோ புகைகள் தீ ஏற்பட்டால் அந்த ஏரியாவில் கொஞ்ச நேரத்துக்கு, அதாவது அவங்க பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் இப்போ சாதாரணமாக 3 மணி 4 மணி 2 மணி இந்த மாதிரி நேரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அதிகாலையில் ஒரு மதியம் 12 மணி ஆகும்போது அந்த நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது, கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அந்த கொண்டு வரக்கூடிய சூழல் அவங்க வந்து மதிய நேரம் வரைக்கும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு 12 மணித்தியால் மேக்சிமம் எடுக்கலாம். அந்த நேர காலம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவதானமாக இருங்க. அந்த புகையிலிருந்து தப்பிச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் போட்டிருப்பேன், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மதிய நேரம் போட்ட நியூஸில் எங்களுடைய வீட்டுக்கு மேலேருந்து டாப்லேருந்து வியூவிலேருந்து பார்க்கும்போது சாதாரணமாக அந்த புகை வந்து அப்படியே அந்த சுபான்லேருந்து மொத்த ஏரியாவையும் சரவுண்ட் பண்ணிச்சு. ஒரு ரவுண்ட் அடித்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். எகேலா வரைக்கும் போயிடுச்சு. இன்னும் எந்தெந்த ஏரியா வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்ல தெரியலை. ஏன்னா அந்த அளவுக்கு அவதானம் இருக்குது அந்த புகையில். அதாவது அந்த ஃபியூல் டேங்குகளில் அடிபட்டு அதுலேருந்து வரக்கூடிய அந்த கரும் புகை, அதிலேருந்து கவனமாக இருங்க. அதே மாதிரி தான் இந்த மிசைல் பாகங்கள் விழுகிறத பற்றியும் தொடர்ந்துமே எச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க குவைத்துடைய தீயணைப்பு துறையும் சரி, அதே மாதிரி உள்துறை அமைச்சகம் சரி. ஏன்னா எவ்வளவுதான் சுட்டு வீழ்த்தினாலும் அந்த பாகங்கள், ஏன்னா ஒரு மிசைல் வந்து விழும்போது தாக்கம் எவ்வளோ அதிகரிக்குமோ அதை விட ஒரு 110% தான் தாக்கம் இருக்க போகுது இந்த பாகங்கள் விழுகிறதுல. ஆனாலும் அது நம்மளுடைய சேஃப்டியை பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்ம கையில் இருக்குது. அது கேட்டாற் போல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கிட்டாலே சரி. அதே மாதிரி இரவு நேரங்களில், இப்போ நேற்று ஏர்போர்ட்டுக்கு அடித்தது சைரன் அலாரம் யாருக்காவது கேட்டுச்சா? வெளியில் கேட்டுச்சா? ஃபோனில் கேட்டுச்சா? ஆனால் உண்மையிலேயே அது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலை. ஒரு தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தான், சரி ஓகே. ஆனால் அதே மாதிரி வரக்கூடிய ஆபத்துக்களையும் கொஞ்சம் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அது கணக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு அலாரம் கொஞ்சம் ஒரு தரம் 2 தரமாவது தொடர்ந்து அடிக்காட்டியும் ஒரு தரமாவது ஜஸ்ட், இல்லாட்டி 2 டைமாவது 2 தரமாவது அடித்தாலாவது கொஞ்சம் இருக்கிறவங்க அலர்ட்டாக இருப்பாங்க. இப்படி நைட்டில் அலாரமே என்னதான் நடந்தாலும் உலகமே அழிஞ்சாலும் அலாரமே நீ இல்லைடா அப்படின்ற மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வந்தால் அவங்களுடைய தூக்கம் கலைதான். அதனால் அந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் தூக்கத்தையும் தாண்டி உசுறு முக்கியம் கோபாலு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல இருக்குது குவைத் அரசாங்கத்துக்கு. பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு. நேற்று நைட்டு யாருக்கெல்லாம் தெரியும் ஏர்போர்ட்டில் அடித்தது, யாருக்கெல்லாம் அலாரம் வந்துச்சு, வெளியில் சைரன் சத்தம் கேட்டுச்சா, ஃபோனில் ஏதாவது கேட்டுச்சா, கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வெளியில் நடமாடும்போது ரொம்ப கவனம்.
بسم الله الرحمن الرحيم. نستعرض من خلال الإيجاز الإعلامي رقم 30 آخر التطورات والأحداث العملياتية خلال 24 ساعة الماضية، حيث رصدت القوات المسلحة عدد 3 صواريخ جوالة وعدد 15 طائرة مسيرة معادية داخل المجال الجوي الكويتي، وتم التعامل معها وفق الإجراءات المتبعة. وقد أسفر هذا العدوان الإيراني الآثم عن استهداف خزان وقود تابع لمطار الكويت الدولي، وتم التعامل معه من قبل الفرق المختصة. كما سقطت شظايا على أحد المنازل في إحدى المناطق السكنية دون وقوع أي إصابات بشرية. وتعاملت فرقة من مجموعة التفتيش والتخلص من المتفجرات التابعة لهندسة القوة البرية بالتعاون مع إخوانهم من وزارة الداخلية مع جسم حربي في الموقع، وتم التخلص منه وفق الإجراءات المعتمدة. وتواصل القوات المسلحة تنفيذ مهامها وواجباتها الوطنية بكفاءة عالية، مؤكدة عزمها الثابت على الدفاع عن الوطن والتصدي للعدوان الإيراني الآثم. الإطفاء العام أهمية الإبلاغ الفوري عن مثل هذه الحالات عبر هاتف الطوارئ 112 وترك التعامل معها لفرق قوة الإطفاء العام حفاظا على سلامة الجميع. وفي الختام نؤكد أن جميع منتسبي قوة الإطفاء العام يواصلون أداء واجبهم الوطني بكل يقظة وإخلاص، مستمرين في تنفيذ مهامهم بعزم، واضعين حماية الأرواح والممتلكات والأمن المجتمعي فوق كل اعتبار. حفظ الله الكويت وشعبها من كل مكروه في ظل القيادة الحكيمة لسيدي حضرة صاحب السمو أمير البلاد المفدى القائد الأعلى للقوات المسلحة الشيخ مشعل الأحمد الجابر الصباح، وسيدي سمو ولي عهده الأمين الشيخ صباح خالد الحمد الصباح، حفظهم الله ورعاهما، والسلام عليكم ورحمة الله وبركاته.